வணக்கம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டரா? ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்களா? இப்போ நடக்கிற மார்க்கெட் கிராஷில் உங்கள் போர்ட்ஃபோலியோ 10%, 20%, ஈவன் 40%க்கு மேலே டவுனில் இருக்கா? ரொம்ப பேனிக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? பேசாமல் லாஸ்ட்டில் வித்துடலாம்னு முடிவு பண்ணியிருந்தா நீங்கள் செல் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் பாருங்கள். ஒருவேளை நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ தான் நல்ல ஷேர்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்னு, நான் என் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களா? நீங்களும் பை பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் மார்க்கெட் கிராஷ்னால் என்ன, மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ரெக்கவரி லெவல்ஸ் என்ன, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த ஃபாலில் அவங்களுடைய லாஸை எப்படி ஆஃப்செட் பண்ணிக்கலாம், இந்த ஃபாலை அவங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணி எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், போனஸாக சில ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ், புது இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்போ புது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் கிராஷ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட் கிராஷுங்கிறது ஷேர் ப்ரைஸஸ் எல்லாம் திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு வேகமாக குறையிறது தான். மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கிறது ரொம்ப நார்மல். ஆனால் ஒரு கிராஷில் ரொம்ப வேகமாக விலை விழும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு பெரிய பயம் உருவாகும். இதனாலேயே இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் பயந்து அவங்க ஷேர்ஸை விற்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பேர் தான் பேனிக் செல்லிங். நீங்கள் மார்க்கெட்டில் 3 முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். ஒன்று புல் பேக், இன்னொன்று கரெக்ஷன், மூணாவது மார்க்கெட் கிராஷ். புல் பேக்குங்கிறது ஒரு ஹையில் இருந்து, ஒரு அதிகபட்ச விலையிலிருந்து ஒரு 5% 10% வரைக்கும் விலை குறைஞ்சதுன்னா அதுக்கு பேர் புல் பேக். கரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹையிலேருந்து 10% 20% வரைக்கும் விழுந்துச்சுன்னா அதுக்கு பேர் கரெக்ஷன். மார்க்கெட் கிராஷ்னால் ஒரு ரீசன்ட் ஹையிலேருந்து 20%க்கு மேலே வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அதுதான் மார்க்கெட் கிராஷ். நிஃப்டி அதோட 52 வார ஹையிலேருந்து 15% மேலே விழுந்திருக்கு. மார்ச் மட்டும் கவனித்தோம்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் அப்ராக்சிமேட்லி ஒரு 11%க்கு மேலே டிக்ளைன் ஆகியிருக்குது. டாப் லூசிங் செக்டர்ஸ்னு எடுத்திங்கன்னா நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க், ரியாலிட்டி செக்டர், பேங்க் செக்டர், எஃப்எம்சிஜி அப்படின்னு முறையே ஒரு 21% அப் டு ஒரு 12% வரைக்கும் டிக்ளைன் ஆகியிருக்குது. ஃபார்மா செக்டர் ஒரு 3%, ஹெல்த் கேர் 4.5%, மெட்டல் செக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 9% டிக்ளைன் ஆகிருக்காங்க. இந்த 3 செக்டர் கொஞ்சம் கம்மியாக விழுந்த செக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக வீழ்ச்சியை சந்தித்த செக்டர்ஸ் நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க். மார்க்கெட் கிராஷை ட்ரிகர் பண்ணி விட்டது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான். இதனால் எஃப்ஐஸ் அதாவது லார்ஜ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மார்ச்சில் மட்டுமே 1,00,000 கோடிக்கு மேலே அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஷேர்ஸ் அவங்க செல் பண்ணியிருக்காங்க. அது செல் பண்ண பணத்தில் என்ன அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பெரிய பணமெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா கோல்டுக்கு தாங்க போகுது. கோல்டுக்கும் அமெரிக்கன் டாலர்லேயும் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த வாரோட சைடு எஃபெக்டாக இல்லை மெயின் எஃபெக்ட்னே சொல்லலாம். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது நிறைய இந்தியன் கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட், கெமிக்கல், ஏவியேஷன், ஃபெர்டிலைசர்ஸ்னு நிறைய செக்டர்ஸை நம்ம சொல்லலாம். இந்த செயின் ரியாக்ஷன்னால் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிறது. இதனால் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய பேர் செல்லர்ஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க. வெகு சிலர் மட்டும்தான் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதனாலேயே மார்க்கெட் நிறைய தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிட்டே இருந்திருக்கும், வெர்டிக்கலாக விழுந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, எது ட்ரிகர் பண்ணியிருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நீங்கள் ஒரு புது இன்வெஸ்டர் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். எப்போ இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கூல் டவுன் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெக்கவரி லெவல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டிக்கு இமிடியேட்டாக சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,300 இருக்குது. அடுத்த சப்போர்ட் 22,000 இருக்குது. மேஜர் சப்போர்ட் 21,800 இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 23,550 இருக்குது. அது வரைக்கும் இடையில ஒரு க்ரீன் கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிடாதீங்க. 23,550ங்கிறது ஒரு ரியலி ஒரு டெஸ்டிங் லெவல். 24,200க்கு மேலே மார்க்கெட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஆல்ரெடி லாஸில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுங்கள். எதனால் ஃபஸ்ட் லாஸில் இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா பாசிட்டிவில் இருக்கும்போது சில பேரோட போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்லேயே இருக்கும். காரணம் வந்து ஸ்டாக் செலெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த டவுன் சைட் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருக்கிறது காரணம் டவுன் சைட் மட்டும்தான் நினச்சிட முடியாது. ஸ்டாக்ஸ் ஏதாவது குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்ஸாக கூட இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணுங்கள். அதில் ஜங்க் ஸ்டாக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டலாக ஒஸ்ட்டாக இருக்க ஷேரு, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு வாங்கினது, இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலாக ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இருக்க ஷேர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் டவுன்ஃபாலை இன்னும் வந்து அதிகப்படுத்துறதுக்கான காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஜங்க் ஸ்டாக்ஸ்லேருந்து முதல்ல வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, இல்லை நான் குவாலிட்டியான ஸ்டாக் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா டெக்னிக்கலாக ரைட் ப்ரைஸில் வாங்கினீங்களான்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். இல்லை குவாலிட்டியான ஷேரு விழும்போது வாங்கலான்னு நான் வாங்கினேன், பட் இருக்க ரொம்ப அதிகமாக விழுந்துக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று ஆவரேஜ் பண்ணலாம், இன்னொன்று ஹெட்ஜிங் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னா மொத்த பணத்தையும் இதுதான் மார்க்கெட்டோட பாட்டம்னு நினச்சி மொத்த பணத்தையும் அந்த பர்டிகுலர் ஷேரில் ஒரு டவுன் சைட் ப்ரைஸில் லான்ச் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி போர்ஷன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தான் டெக்னிக்கல் பார்க்கல, இனிமேலாவது டெக்னிக்கல் பார்த்து ஒரு லெவல்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே போங்க உங்கள் பொசிஷனை. நான் ஃபண்டமெண்டலும் கரெக்டாக தான் பார்த்தேன், டெக்னிக்கலும் கரெக்டாக தான் பார்த்தேன், பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்னோடய போர்ட்ஃபோலியோ இப்போ டவுனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்குது ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. வாங்க ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற 3 ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிவ் புட், பேர் கால் ஸ்ப்ரெட், பேர் புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற 3 ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் இது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இந்த டவுன்ஃபால்லேருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் என்னோடய போர்ட்ஃபோலியோவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரொடெக்டிவ் புட்டுங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இல்லை நான் கிரிப்டோ வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதை விட அதிகமான வொலாட்டிலிட்டிலாம் மற்ற மார்க்கெட்ஸில் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பேர் புட் ஸ்ப்ரெட் அண்ட் பேர் கால் ஸ்ப்ரெட் வந்து சூட்டபுளாக இருக்கும். சொல்ல போகிறது ப்ரொடெக்டிவ் புட்டுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஷேர் வந்து லாஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஏடிஎம் புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணலாம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஷேர் வாங்கியிருக்கீங்க ஈக்விட்டி மார்க்கெட்லன்னா அந்த கம்பெனியோட லாட் சைஸ் வந்து ஒரு 50ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் 2 லாட் வாங்கணும். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் எக்ஸ்பைரியும் கரெக்டாக பார்த்து ரீசெண்ட் எக்ஸ்பைரியாக சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த ஷேர் நீங்கள் ஆல்ரெடி ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, ஏடிஎம் புட் ஆப்ஷனும் வாங்கிட்டீங்க. இப்போ மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகுது, ஈக்விட்டியில் லாஸ் ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் லாஸு, இன்னொரு பக்கம் ப்ராஃபிட் வரும்போது உங்களுக்கு இது வந்து ஒரு இன்கமாகவும் இருக்கும், ப்ளஸ் லாஸை ஆஃப்செட் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் ட்ரேடருக்கான ஸ்ட்ராட்டஜி பேர் புட் ஸ்ப்ரெட் ஒன்று, இன்னொன்று பேர் கால் ஸ்ப்ரெட் ஒன்று. பேர் புட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறீங்க, கூடவே ஒரு ஓடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணிடுறீங்க. ஸோ ஒரு பை ஒரு செல் இருக்குது ஆப்ஷனில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்போ அந்த ட்ரேடருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷேரோ இல்லை இண்டெக்ஸில் இதை பண்ணினீங்கன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸோ விழுந்துச்சுன்னா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மார்க்கெட் விழும்போது மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். மூணாவது பேர் கால் ஸ்ப்ரெட். அதில் ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷனை செல் என்ட்ரி பண்ணுறீங்க, தென் ஓடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. 2 பக்கமே கால் ஆப்ஷன் தான், ஒரு செல் இருக்குது ஒரு பை இருக்குது. கவனமாக பார்த்து பண்ணணும். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுனாலும் அது அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அண்ட் சேம் டைம் வந்து நம்ம ஸ்ட்ரைக் மாற்றி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் அது அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது. கரெக்டாக இந்த ஸ்ட்ரைக்கு இப்படி தான் செலக்ட் பண்ணணும், அப்போ தான் அது அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் சொன்ன பேர் கால் ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும் இல்லை பேர் புட் ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட்டோ இல்லை அந்த பர்டிகுலர் ஷேரோ இல்லை எந்த இண்டெக்ஸில் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அது விழுந்துச்சுன்னா மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆகும். ஒரு ஷேரில் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லை எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. மேலும் நீங்கள் வீடியோவில் பார்த்த ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லை, இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு டேர்ம்ஸும் உங்களுக்கு ஃபெமிலியராக இல்லைன்னா நீங்கள் நல்லா டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு
ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அப்படி டெக்னிக்கல்ஸ் நல்லா கற்றுக்கணும், ட்ரேடிங் நல்லா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்றைக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேடராக இருந்தீங்கனாலும் சரி, டவுன்ஃபால் மார்க்கெட்டில் தான் நிறையா சம்பாதிக்க முடியும். அதுக்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறத யோசிங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.